ஹாய் guys, வெல்கம் டு 24th டெக். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு வீடியோ என்னென்னா, நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதாவது கைன்மாஸ்டரில் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி க்ரோமாக்கு எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேவ் பட்டனை ஒரு தட்டிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோன் உடனுக்குடன் வரும். அடுத்து இந்த சேனலை பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள், இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி என்ன ரேஷியோவில் உங்களுக்கு வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு 16:9 வேணும். 16:9 கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மீடியாவில் போய் பேக்ரவுண்டுக்காக நான் ஒயிட் லேயர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒயிட் லேயர் தேவையில்லை, அதனால் பிளாக் கலரில் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆப்ஷனை தொட்டேன். ஆனால் 2-3 தடவை அது பின்னாடி போயிடுச்சு. இந்த வாட்டி கரெக்டாக பிளாக்கில் மாற்றிடுவேன். மாற்றிட்டு இப்போ முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா சில இன்ட்ரோவெல்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இதை விட சினிமேட்டிக்கான எஃபெக்டெல்லாம் வேணும்னா தான் நீங்கள் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி அதை இன்ட்ரோவாக மாற்றணும். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நான் டைப் பண்ணிட்டேன். எப்போ நம்ம இன்ட்ரோவில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹாய் காய்ஸ் வெல்கம் டு 24th டெக், அதை தான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய் காய்ஸ்னு போட்டுட்டு அதுக்கோட ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து அதோட சைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். சைஸ் செலக்ட் பண்ணிட்டு அதோட கலர் நான் வந்து எனக்கு பிளாக் வித் ரேடியம் க்ரீன் ரொம்ப பிடிக்கும். அந்த காம்பினேஷன் பிடிக்கும், அதனால் பிளாக் வித் ரேடியம் க்ரீனே வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேய்னு ஒரு எமோஜி வரும் பார்த்தீங்களா, முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எமோஜிங்கிற பாருங்கள், ஒரு ஜிஃப் மாதிரி வரும். அதை தேடுறேன் அது கிடைக்கவே இல்லை. மறுபடியும் கிடச்சிருச்சு ஒரு அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் அதை ப்ளே பண்ணிக்கலாம். அதை நான் செலக்ட் பண்ணி அந்த லேயரில் கொண்டு போய் வைக்கலான்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நமக்கு தேவையான அளவு மினிமைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து க்ரோமாக்கு எனபிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோமாக்கே எனபிள் பண்ணும்போது க்ரோமாக்கையே பேசிக்காக கீழே கீ கலர் தானாக க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிக்கும். ஆனால் எனக்கு சேஞ்ச் ஆகலை. அதனால் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, நான் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் கீ கலர் தொட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் வேணாலும் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். பார்த்தேன், உங்களுக்கே தெரியும். அடுத்து அதை வந்து நீங்கள் மேலே இருக்க பட்டன்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறத விட நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அதை வச்சு மூவ் பண்ணுங்கள். இப்போ நான் எதுக்கு கிராப் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அதோட வாட்டர் மார்க் இருந்துச்சு, அதனால தான் நான் அதை கிராப் பண்ணி அதை எடுத்துட்டேன். வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அடுத்து அது தேவையான இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஹாய் காய்ஸ்னு அந்த ஹாய்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கணும், அதனால் வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு காலைக்கும் எடிட் பண்ணி முடியும் போது ப்ளே பண்ணிக்கங்க. நான் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எங்கே டவுன்லோட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணேன். ஒரு சில க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அப்படியே வரும். நான் டவுன்லோட் பண்ண இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா 5 செகண்ட் க்ரீன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் 10 செகண்டுக்கு இன்ட்ரோவும் 20 செகண்டுக்கு அவுட்ரோவும் இருந்துச்சு. அதனால் நான் அதை ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட இன்ட்ரோ எல்லாம் விட்டால் அப்புறம் அவ்வளோதான், நமக்கு காப்பிரைட்டும் விழும். அதே சமயத்தில் அந்த இன்ட்ரோவும் நம்ம மேக் பண்ணுற இன்ட்ரோவும் நல்லா இருக்காது. அதனால் கிராப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தது. கீழே அந்த க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா தெரியும். இவ்வளவு தான் அதில் இருக்க கண்டென்ட்டு. அதனால் நான் அதை கிராப் பண்ணி அந்த ஹை கைஸுக்கு முன்னாடி வச்சுட்டு அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியாக இருக்கான்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் நான் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எஃபெக்ட்டு டவுன்லோட் பண்ணேன். இது கைன்மாஸ்டரில் நீங்கள் மற்ற எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாது. இந்த ஸ்டார் பட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டரில் ஃபேவரட் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணுறத எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபேவரட் லிஸ்ட்டில் என்னோடய இன்ட்ரோ அவுட்ரோவெல்லாம் வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரோ அவுட்ரோவெல்லாம் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்தால் டக்குன்னு எடுத்துக்கலாம், மற்றதில் இருந்தால் தேடி எடுக்கணும். அடுத்து நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் அந்த பாம் க்ரீன் ஸ்க்ரீன் எடுக்கிறேன். ஏன்னா அது இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் முன்னாடி அந்த இன்ட்ரோவில் பாட்டு வந்தாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நான் கொடுக்கும்போது கரெக்டாக போயிருக்கும். நம்மளே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக மெர்ஜ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இதுதான் நல்லாயிருக்கும். நீங்களே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கிறத விட முன்னாடி இருக்கிற அந்த ஜிஃபை எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அது சிரிச்சா தான் நல்லாயிருக்குன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணல. அடுத்து இந்த பாமை வந்து எந்த நேரத்தில் விழுகணும்னு நம்ம தான் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம இன்ட்ரோ இருந்தாலும் அது ஒரு கண்டென்ட் மாதிரியே போயிடும். 1 நிமிஷத்துக்கு மேலே இன்ட்ரோ இருந்துச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்ட்ரோனா ஒரு 10 செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு 20 செகண்ட்ஸுக்குள்ளே இருக்கணும். அதனால்
எவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் அதை குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் அதை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பாமை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் எப்படிடா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போய் ஸ்மோக் பாம் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை பாம் க்ரீன் ஸ்க்ரீன்னு போட்டிங்கனாவே ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இன்ட்ரோலாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளால் எவ்வளோ தூரம் யோசிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம சூப்பரான கண்டென்ட்டாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இப்போ வந்து அந்த பாம்பில் இருந்து வர ஸ்மோக்னால இதெல்லாம் மறையிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே கட் பண்ணிடணும். எச்சா அந்த ஹாய் காய்ஸ் அப்புறம் அந்த ஜிஃப் இருந்தாலும் நம்ம கட் பண்ணிடணும். அடுத்து வந்து ஒரு வேளை ஒவ்வொரு காலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஃப் வந்து முன்னாடி இருக்கும், பாம்புக்கு முன்னாடி இருக்கும். என்ன தான் அந்த பாம்பு ஸ்மோக் வந்தாலும் அது வந்து முன்னாடி நல்லாவே தெரியும். அதனால் அதை கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டு கொடுத்திங்கன்னா பின்னாடி போயிடும். வேறு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து இந்த குரோமா கீ ஆப்ஷன் நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இது வந்து இப்போ அப்டேட்டட் கைன்மாஸ்டரில் தான் இருக்கும். நீங்கள் பழைய கைன்மாஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீமியம் கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்து இதை க்ரீன் மட்டும் இருந்தால் பண்ண முடியும்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ளைன் கலராக இருந்தால் பண்ணலாம். அதுக்கு தான் இது எடுத்திருக்கேன். இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர் இருந்திருக்கும். ஆனால் நான் அதை எடுத்து அதுலேயே அதை பின்னாடி இருந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருப்பேன். பார்த்தா தெரியும். அதில் அந்த கிராஃப் மாதிரி வருது பார்த்தீங்களா, குரோமா கீழே போய் அந்த கிராஃப் ஆப்ஷன் வரும். அந்த கிராஃபை தொட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நீங்கள் மேலே இருக்க அந்த எமோஜி போட்டு ட்ராக் பண்ணுற மாதிரி சில பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கீழே டீட்டெயில் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை தான் நானும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பாம்பு வெடிக்கிற எஃபெக்ட் வச்சுருந்தோம். அந்த வெல்கம் டூன்னு போட்டு அந்த ஜிஃபையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம அந்த பாம்பு வெடிக்கிற எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. எல்லாமே இந்த இன்ட்ரோலாம் கொஞ்சம் டக்குன்னு இருந்தால் தான் இன்ட்ரோவை பார்ப்பாங்க. இல்லைன்னா இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த பாம்பு வெடிக்கிறத நான் கொஞ்சம் டைமை முன்னாடி கொண்டு வந்தேன். அதே மாதிரி தான் ஒரு வேளை நீங்கள் செலக்ட் பண்ண ஜிஃபோ இல்லை வெல்கம் டு அந்த லெட்டரோ முன்னாடி வந்துருச்சுன்னா, அதாவது பாம்பு வெடிக்கும் போது அது மறையாமல் நல்லாவே தெரிஞ்சுன்னா அதை கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி போயிடும். அதனால் அது தெரியாது. அடுத்து நீங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 1க்கு 2 தடவை நல்லா ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் நேரம் அதிகமாகவே போட்டு எடிட் பண்ணுவோம். ஒரு 30 மினிட்ஸ் எல்லாம் ஆகும் சில நல்ல எடிட்டிங் கொடுக்கணுன்னா. அப்படி எடிட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி அந்த வீடியோவே சில நேரம் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து கடைசியில் இருக்க அந்த 24th டெக்குங்கிறது மட்டும், அதாவது நம்ம சேனல் நேமை கொஞ்சம் வித்தியாசமான லெட்டரில் டைப் பண்ண நினச்சேன். அதனால் அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிட்டு அது தேவையான சைஸ் பெருசாக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாம்பு வெடித்ததையும் வரணும். அதனால் அதை கொண்டு போய் பாம்பு வெடிக்கும்போது வர்ற மாதிரி அந்த கீழே இருக்க அந்த லெட்டரை ட்ராக் பண்ணி கொண்டு போய் அங்கே வைக்கிறேன். வீடியோவையும் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த இதை வச்சுக்கோங்க. நான் வந்து அதை சென்டரில் வைக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, லேயரில் ஒரு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இதை சூஸ் பண்ணுறேன்னா, ஃப்ளிக்கர் எஃபெக்ட்டுக்காக தான். நீங்கள் ப்ளைனாக சொல்லலாம், ஏன்டா அதுக்கு ஓவரால் அனிமேஷனில் அந்த லெட்டரை மட்டும் ஃப்ளிக்கர் ஆப்ஷன் கொடுத்தா ஃப்ளிக்கர் ஆகிறது நல்லா இருக்குமே, அதுக்கு எதுக்குடா பிளாக் கலரில் ஒன்று தனியாக எடுத்து அதுக்கு தனியாக ஃப்ளிக்கர் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த லெட்டரை மட்டும் ஃப்ளிக்கர் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர் மட்டும் பிளிங்க் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் வீடியோவே பிளிங்க் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த லெட்டரை மறுபடியும் டைப் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நான் அதை டூப்ளிகேட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணி அங்கிட்டு வச்சுக்கோங்க. ஆனால் அதே இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த 24th டெக்கும் ஒரு ஃப்ளிக்கர் கொடுப்பேன் ஓவரால் அனிமேஷனில் போய். ஏன்னா இதுவும் ஃப்ளிக்கர் ஆகும்போது அடுத்து இந்த பேக்ரவுண்டும் ஃப்ளிக்கர் ஆகும்போது எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்டா இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து தனியாக வச்சு அந்த ஃப்ளிக்கரை இது பண்ணின்னு கேட்டிங்கன்னா, இந்த கைன்மாஸ்டரில் ஓவரால் அனிமேஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது நம்ம கொடுக்குற டைமிங் அளவுக்கு அப்படியே இருக்கும். அதனால் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளிக்கர் ஆகாமல் நிற்கும். நம்ம அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கிறது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை தொட்டிங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் வரும். அதில் வந்து ஒரு ஹேலோவன்னு ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஹாலோவன் ஆப்ஷன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி அந்த போர்டு வர்ற மாதிரி இருந்தது. அந்த 24th டெக்குக்கு ஹாய் கைஸுக்கு எல்லாம் தனியாக போர்டு மாதிரி இருந்தது. அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு ஒரு வேளை இது தேவை இல்லைன்னா நிறையா கிளிப் கிராஃபிக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோ தெரியும். இதோட சவுண்டும் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களுக்கு நீங்கள் மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 1க்கு 2 தடவை ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி க்ரீன் ஸ்க்ரீன்ஸை வச்சு நம்ம க்ரியேட்டிவிட்டி வச்சு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். அடுத்து வந்து எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாம், நம்ம பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் செய்யலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டுக்கு ப்ளைன் கலர் எடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஒரு கலர் எடுத்துக்கிறேன். அதை வந்து எப்பவும் போல் வேணுங்கிற செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ட்ராக் பண்ணி வச்சுட்டு நான் மறந்தாப்புல க்ரீன் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் எனக்கு வந்து பின்னாடி இருக்கிற அந்த இமேஜ் வந்து ஓரளவுக்கு தான் ஸ்க்ரீனில் கவர் ஆச்சு. அதனால் நான் அதை ஜூம் பண்ணணும். அதுக்காக மறுபடியும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெலீட் பண்ணிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 2 ஸ்கொயர் ஆப்ஷன் வரும். அதை இது பண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஜூம் பண்ணி ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவல் டு சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பின்னாடி இருக்கிற இமேஜ் வந்து மூவ் ஆகும். அப்படி பேக்ரவுண்ட் மூவ் ஆச்சுன்னா ஒரு எஃபெக்டே தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடுற மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு எப்பவும் போல் குரோமா கீ ஆப்ஷனை கொடுத்திங்கனாவே அது தானாக மாறிடும். பார்த்தீங்களா, மாறிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் அது ஸ்டேபிளாக இருக்குது, இதுவும் ஸ்டேபிளாக இருக்குது. இந்த ஓடைக்கு வந்து சத்தம் இருக்குது. அது வந்து இந்த வீடியோவில் கேட்காதுன்னு நினைக்கிறேன், கேட்காது. ஆனால் நீங்கள் எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக சத்தம் வரும். அடுத்து இந்த ஓடை வந்தாச்சு. அடுத்து இந்த பட்டாம்பூச்சி வேணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த பட்டாம்பூச்சி வீடியோ தான் நான் தேடினேன், கிடச்சிருச்சு. அடுத்து இதை வச்சேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு பட்டாம்பூச்சி மட்டும்தான் இருக்கும். இதை வந்து வீடியோ ஃபுல்லாக வச்சா இந்த ஓடையை விட பட்டாம்பூச்சி பெருசாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பட்டாம்பூச்சி எவ்வளோ சைஸ் இருக்குமோ இந்த ஓடையை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ சைஸுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் சிறுசாக்கிக்கிறேன். சிறுசாக்கிட்டு ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த குரோமா கீயை எனேபிள் பண்ணுறேன். நீங்களும் என்ன எடுத்தாலும் தேவையான சைஸில் வச்சுக்கோங்க. அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரோமா கீழே போய் அந்த டீட்டெயில் கர்வை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னடா திடீர்னு ஃபோனில் பின்னாடி பேக்ரவுண்ட் கருப்பாகுதுன்னு கேட்டிங்கன்னா, வச்ச பேக்ரவுண்ட் வரலன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் என் ஃபோனு ஹை எடிட் பண்ணாமலாம் தாங்காது. அதான் இந்த வேலையை காட்டுது. அடுத்து பார்த்திங்கன்னா தன்னந்தனியாக ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு போனால் அது சுத்தமாக நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கல பேசிக்காக. அதனால் நான் நிறையா பட்டாம்பூச்சி எடுக்க நினச்சேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி வந்து கொஞ்சம் தூரம் தான் வருது. அதாவது சும்மா வீடியோ பாதி மட்டும் வந்துட்டு மறைஞ்சிருது. அதனால் நமக்கு ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி அங்கிட்டிருந்து வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு பட்டாம்பூச்சி நகர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, திடீர்னு மாயமாக இருந்து வந்து அதுக்கப்புறம் பறந்துட்டு மறைஞ்சு போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்காது. அதனால் நான் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி எங்கேருந்து எங்கே வரணும்னு வச்சுக்கிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கீ நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படின்னு ப்ளே பண்ணிங்கனாவே நல்லா தெரியும். அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து அங்கிட்டிருந்து வந்துட்டு மறுபடியும் அந்த ஃப்ரேம்குள்ளே இருந்து போகிற மாதிரி தெரியும். அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு பட்டாம்பூச்சி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நான் இதை டூப்ளிகேட் பண்ணிப்பேன் ஒரு 2-3 தடவை. ஏன்னா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு டைம் எச்சா தான் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரு பட்டனை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 3யும் ஒரே இடத்துல விட்டுறாதீங்க. டைமை கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள், ஒன்று பின்னாடி ஒன்று பறக்கிற மாதிரி, அப்போ தான் வரும். அடுத்து அதை மேலே கீழே ட்ராக் பண்ணுங்கள். அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா தான் பட்டாம்பூச்சி ஒரு குரூப்பாக பறக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எல்லா பட்டாம்பூச்சியும் மார்ச் பாஸ்ட்டில் போகிற மாதிரி லைனாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் இது பண்ணிக்கோங்க. ஏன் நான் அப்படி பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, என் ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மேலே நான் எதை தொட்டாலும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் நினைக்கிறத தான் செய்வேன்னு ஒரு ஆப்ஷனுமே ஒர்க் ஆகலை. அதனால தான் என்னால் அந்த ஆப்ஷனை கொண்டு வந்து காட்ட முடியல. அடுத்து முக்கியமான ஒன்று, க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பச்சை துணி வச்சு ரெக்கார்ட் பண்ணால் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் இருந்தால் தான் பண்ண முடியுமா, வேறு கலரில் வச்சு ரெக்கார்ட் ஆனால் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளைன் கலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஜிஃப் வீடியோவே மாற்றி காட்டியிருப்பேன். க்ரீன் கலரில் அது இருந்திருக்காது, பிங்க் கலரில் இருந்திருக்கும். அந்த பேக்ரவுண்டே தனியாக எடுத்துகிட்ருப்பேன். நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்கும் சில பேர் பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் மாற்றுவாங்க. இது உங்களில் பல பேர்த்துக்கே தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனே தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பச்சை வேட்டி, காவி வேட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கலர் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸாக போட்டுறக்கூடாது. அந்த கலர் வந்து உங்கள் கிட்டே எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஃபோனுக்கு தெரியாது, இந்த சாஃப்ட்வேருக்கும் தெரியாது. இது அவங்கள தூக்கக்கூடாது, பின்னாடி இருக்க அந்த ஸ்க்ரீனை மட்டும்தான் தூக்கணும் அப்படின்னு தெரியாது. அதனால் உங்களோட ஷர்ட்டு வந்து அந்த கலரில் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் பேக்ரவுண்ட் கலரில் போட்டு இந்த குரோமாக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களையும் இன்விசிபிள் ஆக்கி விட்ரும். அதாவது நீங்கள் போட்ட
ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இன்விசிபிள் ஆக்கி விட்ரும். கடைசியில் உங்கள் தலை 2 கை மட்டும்தான் தெரியும். அது வந்து டான்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா உடம்பு மறைஞ்சு தலை கை கால் மட்டும் ஆடுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் இல்லை வேறு யாராச்சும் மாதிரி ஃபேஸ் ரிவீல் ஃபேஸை காட்டி வீடியோ போடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா கை 2 தெரிஞ்சுட்டு உடம்பு தெரியாத மாதிரி இருந்தால் இன்விசிபிளாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பின்னாடி யூஸ் பண்ணுற கலர் வந்து உங்கள் பாடியில் எந்த கலராகவும் இருக்கக்கூடாது. 2 தாட்டி பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தெரியாமல் கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஏன்னா நேரம் நான் அந்த கேன்சல் கிளிக் பண்ணதை ஃபோன் கேட்காம எக்ஸ்போர்ட் பண்ணி தந்துடுச்சு. சரி வந்த வரைக்கும் லாபம்ன்ட்டு அடுத்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், என்ன மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களா இருந்தால் நீங்கள் கைன்மாஸ்டரில் நம்ம ப்ளூபர்ஸாக ஒரு வாய்ஸை தனியாக தூக்குவோம் பார்த்தீங்களா, டெலிட் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, எல்லா வாய்ஸுமே போய் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ரெக்கார்ட் ஆகும். அந்த ப்ராஜெக்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சில நேரம் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் டெலிட் பண்ணாலும் அது வந்து உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயோ இல்லை SD கார்ட்லேயோ இருக்கும். அதனால் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. நான் கடைசியாக போன வாரம் டெலிட் பண்ணப்போ மட்டும் 12 GB கிட்டத்தட்ட எனக்கு அந்த கொடுத்த வாய்ஸ் ஓவர் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் அதை கேட்டு நான் சிரித்தேன். ஓ நம்ம இப்படியெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கோமோன்னு காமெடியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூடவே சேர்ந்து இந்த வாய்ஸையும் டெலிட் பண்ணிடுங்க. நமக்கு எக்கத்தப்பான ஜிபி மிச்சமாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 GB கிட்டத்தட்ட ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. நான் வந்து திக்கி பேசுவேன், சில நேரம் திக்கிரும். அதனால் நிறையாவே கட் பண்ணுவேன். அதனால் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. ஓகே வியூவர்ஸ், நான் இன்னுமே கைன்மாஸ்டரில் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக எடிட் பண்ணலாம், மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணலாம்னு சொல்லித்தர்றேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த சிவப்பு பட்டனை ஒரு தட்டிடுங்க. அடுத்து இந்த சேனலை பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு நல்ல இன்ட்ரோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வருது. கண்டிப்பாக அது நாளானைக்கு இல்லைன்னா நாளானைக்கு மறுநாள் வர வாய்ப்பு இருக்குது. பாய் வியூவர்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கீப் சப்போர்ட்டிங் 24 Tech. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் நம்ம.